ஒரு தனி நபர் முயற்சியால் மிகவும் பாழடைந்த கோவிலை புதுப்பித்து மக்களுக்கு அருள் பாவிக்க செய்த சி. மஞ்சுளா கலைசெல்வன் அம்மையாருக்கு மிகவும் நன்றி. திரைத்துறையில் உள்ள பிரபலங்கள் முதல் பல மனிதர்களுக்கு வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளும் தலம். மூலிகை வேல் வழிபாடு செய்வது மூலம் பெறப்படும் நன்மைகள்: கணவன் மனைவி ஒற்றுமை, தொழிலில் முன்னேற்றம், விரைவில் திருமணம், குழந்தை பாக்கியம் கிட்டும், மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனம் அமைதி பெற, நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கும், உடல் வலிகள் நீங்கும், நல்ல தூக்கம் வரும், பய உணர்வு போகும், இரத்தம் சுத்தமாகும், தோல் குறைபாடுகள் சரியாக உதவி செய்யும். வாருங்கள், அந்த கோவில் எங்கு உள்ளது, தல வரலாறு, சிறப்புகளை பற்றி காண்போம். இன்று நம்ம பார்க்க இருப்பது அருள்பாவித்தும் ஸ்ரீபால தண்டாதபாணி சுவாமி திருக்கோயில் பற்றிதான் இன்று பார்க்கப் போகின்றோம். வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் பவானி நதிக்கரையோரம் அமைந்துள்ள அக்கரை கொடிவேரியில் பூசாரி கருப்பன் என்பவர் விவசாயம் செய்து வசித்து வந்தார். அவர் தீவிர முருக பக்தர். ஒரு நாள் அவரது கனவில் முருகன் வந்துதான் இருக்கும் இடத்தை கூறி மறைந்தார். 1923 ஆம் ஆண்டு அவ்விடம் சென்று பார்த்தபோது மாமரத்தடியில் சிலை இருந்தது. அச்சிலையை கண்டவுடன் அவர் பெரும் மகிழ்ச்சியடைந்து தன் உற்றார் உறவினருடன் தெரிவித்து பின்பு சிலையை எடுத்து வந்து தன் தோட்டத்தில் வைத்து வழிபட்டு வந்தார். அதன்பின் 1925ஆம் ஆண்டு விமானம், சிவன், விநாயகர், முருகர் சிலைகளை வைத்து திருக்கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்தார். வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளி 2 நாட்கள் கோயிலில் பூசைகள் செய்தார். மேலும் கோயிலில் திருநீர் மந்திரித்தல், ஏடு கட்டுதல், அக்கி எழுதுதல், வைத்தியம், அச்சாரம் எழுதுதல் போன்ற சேவைகளை முருகன் அருளால் செய்து வந்தார். ஸ்ரீ முருகனுக்கு தைப்பூசத் திருவிழா ஆண்டுதோறும் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது. பூசாரி கருப்பன் அவர்கள் மறைந்த பின்பு கோயில் பூசைகளை அவரது குடும்பத்தார் செய்து வந்தார்கள். 2006ஆம் ஆண்டு பூசாரி முருகன் குடும்பத்தினர் திருக்கோயிலினை புனரமைக்க எண்ணி க. முத்துச்சாமி, மு. ராஜாசிரியர், ப. ரங்கசாமி, டிஎன்இபி, மு. ரங்கசாமி, ப. கலைச்செல்வன், ப. தங்கமணி அவர்களால் தொடங்கப்பட்டு கோவிலின் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. முருகன் அருளால் மீண்டும் அவர்களை தொடர்ந்து 23 நவம்பர் 2017 அன்று முதல் தெய்வத்திரு பூசாரி கருப்பன் அவர்களின் பேத்தி சி. மஞ்சுளா கலைச்செல்வன் அவர்கள் திருப்பணியை தொடர்ந்தார். தொடர்புக்கு சி. மஞ்சுளா, அஸ்ட்ரோலாஜி 8883 681 777 8220 37 444. இத்திருக்கோயிலின் சிறப்பம்சங்கள்: இந்த கோவில் ரொம்ப பழமையான ஒரு கோவில். இங்க முதல் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்புறம் அந்த கோவில் பழுதடைஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த கோவில் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த தண்டாயுதம் அவர் பூஜை அப்ப எடுத்துட்டு போவாரு. ஸ்லைடு முருகர் பகவான் அவருக்கு கனவுல அவர் அவருடைய இடத்துல இருக்கிற தாவரத்துல இருக்கிற மாதிரி சொல்லி அவர் தான் இந்த ஸ்லைடு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த முருகர் கோவில் எடுத்து கட்டி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி மிக பிரம்மாண்டமா மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அத்தோட இந்த மிக பழமையான கோவிலுங்கிறதுனால இங்க ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். ரெண்டாவது கேட்ட பிரார்த்தனை உடனே நடக்கும், மன அமைதி கண்டிப்பா இங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மூலிகை வேல் வழிபாடு ஸ்தலம் இங்க இருக்கு. இந்த மூலிகை வேல் வழிபாடு ஸ்தலம்ங்கிறது இந்த வேல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு மூலிகை பொருள் அடங்கி இருக்கு. அது உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறையான எண்ணத்துக்கு வருவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி வேல் பிடிக்கும் போது இந்த மூலிகை பொருள் உங்க உள்ளங்கை வழியாக உங்க உடம்பு ரீதியா எல்லா பக்கம் பரவும் போது உங்களுக்குள்ள இருக்கிற நோய் பிரச்சனை கண்டிப்பா தீரும், மன அமைதி அடையும். அதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் மன அமைதி அடையும் போது நம்ம துன்பங்கிறது ஒண்ணு நமக்கு கண்டிப்பா வராது. இல்லற வாழ்க்கையிலயோ மற்ற வாழ்க்கையிலயோ குடும்ப உறவு முறையிலயோ எல்லாம் சந்தோஷமா இருக்கும். இதுதான் உண்மை. கோவில் ஒரு கால
கோவில் காலையில் 8 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். காலையில் 6 to 8 ஓப்பனாக இருக்கும். மூலிகை வேல் வடிவால் ஸ்தலம் மூலிகை வேல் பிடிச்சு தவம் இருக்க வர்றவங்க வந்து வார செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் மூலிகை வேல் வடிவால் ஸ்தலத்துக்கு வரலாம். கோவில் வந்து காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு கால பூஜை போகும். நீங்கள் 8 மணி வரைக்கும் வந்து சுவாமி பார்த்து போகலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு ஐயர் இருக்க மாட்டார், பட் கோவிலுக்கு எப்போ வேணாலும் வந்துக்கலாம். அதே சமயத்தில் முருகனுக்கு உகந்த நாள் சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி, திருக்கல்யாணம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாக மற்ற கோவிலில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி நம்ம முருகர் கோவிலையும் நடக்கும். இத்திருக்கோயிலின் சிறப்பம்சங்கள்: தினந்தோறும் காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் முருகன் சிலை மேல் சூரிய ஒளிப்படும் நேரத்தில் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு பால் அபிஷேகம் செய்து வேண்டினால் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். பெண்கள் சஷ்டி தினத்தன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் படித்து பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கும்பாபிஷேகத்தைத் தொடர்ந்து தற்போது மஞ்சுளா கலைச்செல்வன் அவர்கள் திருநீர் மந்திரித்தல், ஏடு கட்டுதல், அக்கி எழுதுதல், அச்சாரம் எழுதுதல் மற்றும் ஜோதிடம் போன்ற சேவைகளை செய்து வருகிறார்.